நம்முடைய நோன்பு என்ன நோன்பு? நீங்களும் நானும் கேட்கணும், நம்ம கல்வை பார்த்து கேட்கணும். என் வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும்தான் நோன்பா? என் வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும்தான் நோன்பா? அப்படின்னா நல்லதை மட்டும், அதாவது வாயினா வெறும் தண்ணீர் ஆகாரம் உள்ளே போகாமல் நான் தடுத்து வச்சுருக்கேன். வயிற்றுக்கு நோம்புனா என்னுடைய குடலுக்கு என்ன ஆகாரமும் எந்த தண்ணீரும் என்ன பானங்களும் இறக்காமல் தடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் தான் நோம்பா? கிடையாது. வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும் நோன்பு கிடையாது. நம்முடைய கண் பார்வைக்கு நோன்பு, நம்முடைய செவி புலனுக்கு நோன்பு, நம்முடைய கைக்கு நோன்பு, நம்ம சிந்தனைக்கு நோன்பு, நம்முடைய நாவுக்கு நோன்பு. நோன்பு இருக்கிற நாவு பொய் பேசாது, நோன்பு இருக்கிற நாவு தப்பு சொல்லாது, நோன்பு இருக்கிற நாவு தேவையற்ற குறைகளை பேசிக்கொண்டு தெரியாது, நோன்பு இருக்கிற நாவு யாரையும் வம்புக்கு இழுக்காது, நோன்பு இருக்கிற நாவு யாரிடத்திலும் விவாதம் செய்யாது, நோன்பு இருக்கிற நாவு யாரிடத்திலும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாது. இப்போ நாவுக்கு நோன்பு, கண்ணுக்கு நோன்பு, ஹலாலை மட்டும்தான் பார்க்கும். நீங்களும் நானும் நாளையிலிருந்து 30 நாள் அறையில் உட்கார்ந்துருக்கோம், அல்லது வெளிநாட்டு பயணம் போயிட்டோம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிறோம். உயர்தரமான உணவு வகையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து விரிக்கப்பட்டாலும் பார்க்கறது இல்லை, அதை சாப்பிடணுன்ற எண்ணம் கூட நமக்கு வர்றதில்லை. ஏன் அப்படின்னா அல்லாஹ் பார்க்குறான். நம்ம நோன்புங்கிறது நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும், நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அல்லாஹ் பார்க்குறான் சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் பார்க்குறான் குடிக்கக்கூடாது, அல்லாஹ் பார்க்குறான் மனைவி தான் ஹலாலானவங்க தான், அவங்க மூலமாக நம்ம இந்த உலகத்தில் துணையாக அல்லாஹ் அமைச்சிருக்கிறான், இன்பத்தை கொடுக்குறான் அல்லாஹ். ஆனாலும் ஹலால் இல்லை. இப்போ ரமதான் பகல் அல்லாஹ் பார்க்குறான். இந்த அல்லாஹ் பார்க்குறான்ற உணவு நம்முடைய அவயங்கள் மொத்தத்தையும் வெளிப்படுத்தணும்.